புதுசாக இப்போ என்ன வேணால் நீங்கள்லாம் ஆரம்பிச்சு வரலாம், அதெல்லாம் அட்டை மாதிரி காற்றுல பொசுக்குன்னு அடிச்சுட்டு போயிடும். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, பில்டிங் மாதிரி என்ன நடந்தாலும் அசையாமல் நிற்போம் அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் என்ன வேணால் ஆரம்பித்து எங்களுக்கு ஆட்டம் காட்டுறதுக்காக ட்ரை பண்ணலாம், ஆனால் நீங்கள்லாம் காற்றுல நிற்கிற அட்டைப்பட்ட மாதிரி கட்டன்னு காற்றடிச்சா கலட்டிக்கிட்டு போயிடுவீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்கள பேர் சொல்லாமல் விமர்சனம் பண்ணியிருக்காரு. யார் என்னங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்பா. இது விளக்கமாக சொல்லி உங்கள் மனசை காயப்படுத்த விரும்பல. இல்லை நாங்கள் உங்களை காயப்படுத்துறதுனால நீங்கள் மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே காயப்படுத்துறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க, அதையும் விரும்பலை. ஏன்னா தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வேணாம், அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கணும்னு விரும்புகிறத ஜனத்தில் நானும் இருக்கேன். அதனால் இந்த மாதிரி கொளுத்தி போடுற வேலையெல்லாம் இனிமேல் பார்க்குறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் பேரை சொல்ல நீங்களே பார்த்து கணிச்சுக்குங்க. புதுசாக வரலாம், ஷோ காட்டலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், வெறும் அட்டை. ஒரு சின்ன காற்று அடிச்சதுன்னா காண போயிடும். உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், தலைவர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய வேலை என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, அந்த பணிகளை நாம் சரியாக செய்யணும். அதுக்கு அடுத்துதான் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்ந்து தமிழ்நாடு அரசை எப்படி வஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார்ல, அப்போ பேசும்போது கூட என் பேரை மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படி என்னடா பேசினார் அப்படின்னு கேட்டால், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக விடவே மாட்டேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காராம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல்வராகணும் நானே சொல்லலையே, யாருமே சொல்லலையே, தனியாக நீங்கள் ஏன் புதுசாக கிளப்பிடுறீங்க, நீங்கள் நினைச்சாலும் நான் முதல்வராக மாட்டேன், எங்கள் அப்பாரை தான் நான் முதல்வராக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்கு வடக்குமாக பேசியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் அரசு சார்பாகவும் சரி கட்சி சார்பாகவும் சரி பல்வேறு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம், பல்வேறு நலத்திட்டங்களை நடத்திட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்முடைய அரசுக்கு எந்த வகையெல்லாம் தொந்தரவு கொடுக்கணும், மானிய உரிமையெல்லாம் எப்படி பறிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு சாதனை செஞ்சிருக்கிறார். தொடர்ந்து மிரட்டல் உருட்டல். நேற்று தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்திருந்தாரு, திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசுறாரு, என் பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசுறாரு. அவர் இப்ப பார்த்தாலும் என் ஞாபகமாவே இருக்கார் அவரு, திரு அமித்ஷா அவர்கள். என்ன சொல்றாரு, என் பேரை சொல்லி குறிப்பிடுறாரு. என் பேரை சொன்னதுனால எனக்கு புரிஞ்சது இல்லை, எனக்கு புரிஞ்சிருக்காது. எதுக்கு என் பேரை சொல்றாருன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக விட மாட்டோம் அப்படின்னு யாரு, திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. நான் கேட்டேன், இப்போ நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன சதித்திட்டம் செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய தலைவரை தான் மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைப்பாங்க, அது உறுதி.